Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இத பத்தி பார்க்க போறோம்னா Paramedical 90 degree courses ஓட round 2 counseling கான tips and tricks வீடியோ தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா round 2 அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். round 2 counseling schedule பொறுத்த வரைக்கும் next week வரதுக்கான possibilities அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நேற்று 8/8/2025 க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ப்ராசஸிங் பண்ணுவாங்க, எத்தனை சீட்ஸ் பேலன்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எத்தனை சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் வருது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கவர்மெண்ட் சீட் பிளஸ் SF காலேஜோட சீட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் சீட் வேகன்சி அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இன்னும் 2 வீக்ஸ்லயே செகண்ட் ரவுண்ட் நடந்து முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரவுண்ட் 2A அப்படிங்கிற 2 ரவுண்ட் இனிமே நடக்கும். பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்னெல்லாம் கட் ஆஃப் கூப்பிட்டுருந்தாங்களோ அதே கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் ரவுண்ட் 2ல கூப்பிடுவாங்க. ரவுண்ட் 2Aல பாத்தீங்கன்னா 135 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கால் ஃபார் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறத தப்பா பண்ணியிருந்தீங்க. அந்த தப்பை பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லயும் 2A ரவுண்ட்லயும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அதிகப்படியான சீட்ஸ் இந்த 2 ரவுண்ட்லயும் தான் வரும். ரவுண்ட் 2A பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 20,000க்கு மேற்பட்ட சீட்ஸ் SF காலேஜ் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கவர்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எடுத்து போக பேலன்ஸ் இருக்கிற சீட்ஸ் அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாத வேகன்சி சீட்ஸ் அதெல்லாம் வந்து போக டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சீட்டே ஒரு 500க்குள்ள சீட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. SF காலேஜ் சீட் பாத்தீங்கன்னா ஒரு 20,000க்கு மேலே சீட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். பேராமெடிக்கல் 90 டிகிரி கோர்சஸ் எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இப்போ எனக்கு நர்சிங் கோர்ஸ் படிக்கணும், எனக்கு நர்சிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், நர்சிங் கோர்ஸை கொடுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் காலேஜஸ் இருக்குதோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிடணும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய இது ப்ரொசீஜர். இந்த நர்சிங் கோர்ஸ்க்கு இடையில மற்ற கோர்ஸை போய் இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா நமக்கு சீட் கிடைக்காம போறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ரவுண்ட் 2A பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நான் சொல்ற ப்ரொசீஜர் படியே ட்ரை பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல நர்சிங் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நர்சிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 6 கவர்மெண்ட் காலேஜஸ், இப்போ SF காலேஜ்னா அதுக்கு ஒரு 200க்கு மேற்பட்ட SF காலேஜஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு 100-150க்கு மேல SF காலேஜஸ் கொடுத்தாலுமே சேஃபஸ்ட் தான். நான் இப்போதைக்கு கவர்மெண்ட் காலேஜ் வச்சு எக்ஸாம்பிள் பண்றேன். இதே நீங்க SF காலேஜுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் நர்சிங் கோர்ஸை கொடுத்துருக்கேன். இந்த நர்சிங் கோர்ஸ்க்கான 6 கவர்மெண்ட் காலேஜஸ்மே சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் என்ன கோர்ஸ் கொடுக்கணும், எனக்கு நர்சிங் கிடைக்கணும்னா OTAT, நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸா OTAT கொடுக்கணும். இந்த OTAT பாத்தீங்கன்னா நர்சிங்க்கு 3 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து OTAT கொண்டு அதுக்கு இடையில இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா நர்சிங், அதுக்கப்புறமா B.Pharm, அதுக்கப்புறமா நர்சிங், அதுக்கப்புறமா OTAT, அதுக்கப்புறமா டயாலிசிஸ், இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த தவிர இந்த ஸ்டூடெண்ட்ஸ்மே பண்ணாதீங்க. நான் போன வீடியோலயும் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோல இதுக்குன்னே செப்பரேட்டா அந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருங்க. அப்போ ப்ரொசீஜர் படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்னா வேற எதுவும் கிடையாது, பயப்படுற அளவுக்கெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்ச கோர்ஸ் அண்ட் காலேஜஸ் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு இன்டிமேட் பண்றது தான் சாய்ஸ் ஃபில்லிங். அவங்க நம்ம கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டி சீட் அனலைஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப்க்கும் நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கோமா, அந்த சீட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கோமா அப்படிங்கறத பொறுத்து அவங்க சீட் அலாட் பண்ணுவாங்க. அடுத்து நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க சீட் அலாட் பண்ணுவாங்க. ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு நர்சிங் கொடுத்துடலாம் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுதான் கிடைக்கும். இப்போ நர்சிங் நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய கட் ஆஃப் 170, எனக்கு நர்சிங் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன், OTAT. ஓகே, OTAT என்னோட கம்யூனிட்டிக்கு சீட் இல்லை அப்படின்னா நான் OTATக்கு அடுத்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன்னு பார்ப்பாங்க. நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன், B.Pharmக்கும் கிடைக்காது. B.Pharmக்கு அடுத்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன்னு பார்ப்பாங்க, டயாலிசிஸ். ஓகே, இந்த பையனுக்கு இந்த கட் ஆஃப்க்கு டயாலிசிஸ் டெக்னீஷியன் அலாட் பண்ணிடலாம். அது டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸுக்கு என்னெல்லாம் காலேஜ் கொடுத்துருக்கேன்னு பார்ப்பாங்க. அந்த காலேஜ்ல எனக்கான சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படிதான் நமக்கு சீட் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதனால எல்லாருமே என்ன பண்ணுங்க, ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருங்க. அடுத்து FAMA D அண்ட்
ரவுண்ட் 2 கவுன்சிலிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து ஃபர்தராக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம்மோட கவுன்சிலிங் ரிசல்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லபடியாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மிங் மண்டே ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஜிஎன்எம் நர்சிங்க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுற எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். மோஸ்ட்லி நிறைய காலேஜஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150+ ஃபாலோவர்ஸுக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சிருக்கதா அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கைடன்ஸ் அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் இதில் மாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த மிஸ்டேக்ஸை திருத்திக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த எஸ்எஃப் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ அப்படிங்கிறத கம்மிங் வீக்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு சில காலேஜஸ்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் கேட்க வேண்டியதா இருக்குது. அது அவங்க கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வீடியோவை மேக் பண்ணிடுவேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ்க்கு என்னெல்லாம் சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல போய் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பிடிஎஃப் ஃபைல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இருக்குது. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல்.